இந்த 2 விஷயத்த செஞ்சு ஜிம்முக்கே போகாம 2 மாசத்துல இப்படி இருந்த உடம்ப இப்படி கொண்டு வந்தது எப்படின்னு சொல்றேன். ஒண்ணு என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது. இன்னொன்னு எவ்வளவு சாப்பிடணும். என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் சுகர் தான். சுகரை மட்டும் கட் பண்ணாலே ஒரு 2 வீக்ஸ்லயே பயங்கரமான ரிசல்ட் தெரியும். அப்புறம் ஃப்ரைட் ஃபுட், ஜங்க் ஃபுட், பேக்கேஜ் ஃபுட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். என்னெல்லாம் சாப்பிடலாம்? 80% ஹோல் ஃபுட். இந்த முட்டை, மீன், சிக்கனு, தயிர், அப்புறம் பருப்பு, வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ். ஸோ ரெண்டாவது எவ்வளவு சாப்பிடணும். நிறைய பேர் இந்த மெயின்டெனன்ஸ் கலரி எல்லாம் என்னன்னு பார்த்துட்டு அதுல இருந்து ஒரு 300-500 கம்மியா சாப்பிடுவோம். அண்ட் முக்கியமா புரோட்டீன், ஃபேட், கார்ப்ஸ் இதெல்லாம் இந்த ஆல்ரெடி நிறைய யூடியூப்ல நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி அவங்க அவங்க உடம்புக்கு தேவையான அளவுக்கு சாப்பிட்டா போதும். ஸோ இது கூடவே டெய்லி ஒரு 8K இருந்து ஒரு 10K ஸ்டெப்ஸ். நோ எக்ஸசைஸ், நோ ஜிம், நாட் ஈவன் ரன்னிங், ஒன்லி ஸ்டெப்ஸ். மினிமம் ஒரு 8000 இருந்து 10,000 ஸ்டெப் எவ்ரி டே. எனக்கு இந்த ரிசல்ட் சீக்கிரமா வந்ததுக்கு நான் பண்ண இன்னொரு விஷயம் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். பேசிக்கா நைட் டின்னரை ஒரு 8 to 9 அந்த டைமுக்குள்ள முடிச்சிடுவேன். அண்ட் நெக்ஸ்ட் டே நோ பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் ஸ்ட்ரெயிட்டா ஃபர்ஸ்ட் மீல 12 PM தான். அண்ட் ஃபர்ஸ்ட் மீல ஃப்ரூட்ஸ், புரோட்டீன் அந்த மாதிரி எடுத்துப்பேன். அண்ட் போனஸா இன்னொரு விஷயம் சொல்றேன். எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு 3 மாசமோ 6 மாசமோ நல்ல ஒரு ஷேப்புக்கு வந்துருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 80% ஹோல் ஃபுட்டா சாப்பிட்டுட்டு மீதி ஒரு 20% நமக்கு தேவைப்பட்ட மாதிரி நம்ம ஆசைப்படுற மாதிரி அந்த எமோஷனலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபுட் ஏதாவது ஸ்வீட்டோ இல்லை ஏதோ அளவா சாப்பிட்டா பர்ஃபெக்டா இருக்கலாம்.